ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஆக்டர் தனுஷோடைய இன்டர்வியூல இருந்து எப்படி இங்கிலீஷ் கத்துக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நீங்க நார்மலா கத்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ மூலியமா, ஒரு மூவி மூலியமா, சீரிஸ் மூலியமா இந்த மாதிரிலாம் கத்துக்கும் போது உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, நீங்க புக் வச்சு கத்துக்கும் போது ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க இந்த மாதிரி கத்துக்கும் போது உங்களோட இங்கிலீஷ் லெவல் வந்து நீங்க நிறைய இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டாண்டர்டா மாத்தலாம். ஸோ அந்த மாதிரி பர்ட்டிகுலரா நான் வந்து ஏன் தனுஷ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, தனுஷோட இங்கிலீஷ்ல வந்து நிறைய ஸ்டாண்டர்டான வேர்ட்ஸ் இருக்கும். நிறைய நியூ வேர்ட்ஸ் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் தனுஷை பிக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோக்கு. ஸோ இந்த வீடியோவில் எப்படி தனுஷோட இன்டர்வியூலேருந்து எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். It completely misled the audience what kind of a film it's going to be. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இட் கம்ப்ளீட்லி மிஸ்லெட் த ஆடியன்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் அ ஃபில்ம் இட்ஸ் கோயிங் டு பி. அதாவது என்ன அப்படின்னா, இதில் இட் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னா, சாங் அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது இந்த சாங் ரிலீஸ் பண்ணும்போது மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க போகுது, ரொம்ப இன்னும் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்க போகுது, இன்னும் ரொம்ப ஸ்மைலோட, ஸோ அந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் அதோட மூவி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு. மிஸ்லீடோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்ன அப்படின்னா மிஸ்லெட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பாட்டு மூலியமா, இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு தவறான ஒரு கருத்து மக்களிடம் போய் சேர்ந்தது. என்ன அப்படின்னா, இந்த ஃபில்ம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒரு ஹாப்பியான ஒரு ஃபில்மாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. பட் என்ன அப்படின்னா, ரியாலிட்டியில் என்ன அப்படின்னா, அந்த ஃபில்ம் வந்து கொஞ்சம் இமோஷனலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபில்ம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த பாட்டு மூலியமா மக்கள்கிட்ட ஒரு தவறான ஒரு ஒப்பீனியன் வந்தது அப்படின்றது தான் மிஸ்லெட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். த ட்ரைலர் மிஸ்லெட் த வியூவர்ஸ் மேக்கிங் தெம் லாஃப் வைல் வாட்சிங் த ட்ரைலர் பட் த மூவி ஸ்டோரி மேட் எவ்ரி ஒன் க்ரை. அதாவது என்ன அப்படின்னா, அந்த ட்ரைலர் பார்த்து எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப இன்னும் சிரிச்சிருப்பாங்க, என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மூவிக்குள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது அந்த மூவி மேட் எவ்ரி ஒன் க்ரை. இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு மூவியாக, ஒரு இமோஷ்னலான ஒரு மூவியாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் தப்பான ஒரு கருத்து அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ மிஸ்லெட் அப்படின்றது என்னன்னா, தவறான கருத்து, தப்பான ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? It was a very serious film actually, but the song kind of gave an impression that it's a very happy film. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இட் வாஸ் அ வெரி சீரியஸ் ஃபில்ம் ஆக்சுவலி பட் த சாங் கைண்ட் ஆஃப் கேவ் த இம்ப்ரெஷன் தட் இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபில்ம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த படம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ரொம்ப சீரியஸான ஒரு சீன்ஸ் இருக்கக்கூடிய, ஒரு இமோஷ்னலாக அட்டாச் ஆகக்கூடிய ஒரு ஃபில்ம் ஆக்சுவலி. இன்னும் ரொம்ப அழுகக்கூடிய ஒரு சீன் இருக்கும், ரொம்ப இமோஷ்னலான சீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மூவி. பட் இந்த சாங் பார்த்துட்டு எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சாங் வந்து ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த மூவி வந்து ஒரு ஹாப்பியான மூவி அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிருச்சு. பட் ஆக்சுவலி வந்து இது ஒரு இமோஷ்னலான மூவி அப்படின்றத சொல்ல வந்திருப்பாரு. ஓகேவா? The film was completely ulta. ஸோ இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, the film was completely ulta. அதாவது என்ன அப்படின்னு இங்கிலீஷில் உல்ட்டா அப்படின்றது ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் வந்து அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஃபில்ம் நினச்சிருப்பாங்க. பட் இட் பிகேம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ அதுதான் த ஃபில்ம் கம்ப்ளீட்லி உல்ட்டா. ஓகேவா? ரொம்ப ஆப்போசிட்டாக இருந்தது. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அவங்க ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The film was completely the opposite of what I expected. நான் நினச்ச மாதிரி இந்த ஃபில்ம் இல்லை அப்படின்றத சொல்ல வர்றது. ஓகேவா? நான் நினச்ச மாதிரி இந்த ஃபில்ம் வந்து இல்லை, அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இட் வாஸ் நத்திங் லைக் ஐ தாட் இட் வுட் பி. நான் நினச்ச மாதிரி இதில் எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்ல வர்றது. ஓகேவா? ஸோ அதே சென்டென்ஸ் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இட் வாஸ் நத்திங் லைக் ஐ தாட் இட் வுட் பி. நான் நினச்ச மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லலாம். When I finished reading the script, there was a smile on my face, and ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, when I finished reading the script, there was a smile on my face. அதாவது என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை நான் ரீட் பண்ணி முடிக்கும்போது என்னோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்தது. அதாவது அவர் ஹாப்பியாக இருக்கார் அப்படின்றத சொல்ல வராரு. ஸோ நான் அந்த ஸ்கிரிப்டை ரீட் பண்ணி முடிக்கும் போதே என்னோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்தது, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வருவார். ஓகேவா? this is a story that is going to spread a lot of positivity. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, நான் வந்து இந்த ஸ்கிரிப்டை ரீட் பண்ணி முடிக்கும்போது எனக்கு ஒரு ஸ்மைல், என்னோட ஃபேஸில் ஸ்மைல் இருந்தது அப்படின்றது. ஸோ அதாவது என்ன அப்படின்னா,
ஹீ இஸ் ஹாப்பி வித் தட் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் திஸ் இஸ் த ஸ்டோரி தட் இட்ஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் அ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வருது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி தான், இந்த ஸ்டோரி நம்ம பண்றோம், இந்த ஸ்டோரி வந்து நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகுது இந்த படத்து மூலியமா அப்படின்றத யோசிக்கிறாரு. ஸோ அதுதான் அப்படி சொல்றாரு. தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் திஸ் இஸ் த ஸ்டோரி தட் இஸ் கோயிங் டு பி ஸ்ப்ரெட் அ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. ஓகேவா? I thought, okay, I should be a part of this film. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஐ தாட் ஐ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அதாவது என்ன அப்படின்னா, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டை ரீட் பண்ணி முடிக்கும் போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் கண்டிப்பாக இந்த ஃபிலிமில் ஒரு பார்ட்டாக இருக்கணும், நான் கண்டிப்பாக இந்த ஃபிலிமில் நடிக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்ல வந்திருப்பார். ஓகேவா? ஸோ அதுதான் ஐ தாட், நான் நினச்சேன் ஐ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், நான் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபிலிமில் நான் நடிக்கணும், நான் ஒரு பார்ட்டாக இருக்கணும், நான் ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் அப்படின்றத சொல்ல வருவார். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு யாரோட இன்டர்வியூ, வேறு எந்த ஆக்ட்ரஸ் ஆர் ஆக்டரோட இங்கிலீஷ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நம்ம அந்த வீடியோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ டில் தென், பாய் பாய், டேக் கேர்.